ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓவரால் சென்னையை ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ட்ரெயின் ஃபெசிலிட்டி, லோக்கல் ட்ரெயின் ஃபெசிலிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டு நியர்பை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டரில் ஆன் ஸ்டேட் ஹைவேஸ் மேலேயே அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறதாக இருந்தாலும் இங்கே பிளாட் வாங்கி போடலாம். இல்லை சார், நான் லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக இவங்க உங்களுக்கு வீடும் கட்டித்தராங்க. உங்கள் வீடு ஸ்டேட் ஹைவேஸில், அதுவும் லோ பட்ஜெட்டில். ரயில்வே ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர் தான், நியர்பை பஸ் ஸ்டாப், நடந்து போகக்கூடிய தூரம் தான். ஸ்டேட் ஹைவேஸ் மேலே உங்கள் தனி வீடும் பிளாட்டும், அதுவும் உங்கள் பட்ஜெட்டில் பார்த்துலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னையில் லேண்ட் வீடு அப்பார்ட்மெண்ட் தேடுற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன் ஸ்டேட் ஹைவேஸ் மேலே இங்கே அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் ஒரு வெல் டெவலப்டு கேட்டட் கம்யூனிட்டி தான் நாம் இங்கே பார்க்க வந்திருக்கோம். எல்லாரும் வாங்கக்கூடிய பட்ஜெட்லாம் லேண்டோ வீடை கொடுக்குறாங்க. ஸ்டேட் ஹைவேஸ் இதுதான். ரைட்டை பாருங்கள், வெற்றிவேல் நகர். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேட்டட் கம்யூனிட்டி. இந்த வெற்றிவேல் நகர் சைட்டை நமக்கு கொண்டு வரவங்க ஸ்ரீ பாலாஜி குரூப்ஸ். அவங்க நம்பர் தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் வந்து பார்க்கலாம். ஸ்டேட் ஹைவேஸ் மேலே 2.5 ஏக்கர் பரப்பளவு உள்ள கம்யூனிட்டி. டோட்டலாக 65 பிளாட்டுகள் உள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. 33 அடி 30 அடி அகலமான கான்கிரீட் ரோடு. இங்கே 20 அடி 23 அடிலாம் இல்லை, எடுத்தாலே 33 அடி 30 அடி அகலமான ரோடு தான். கான்கிரீட் ரோடு தான். சுற்றி காம்பவுண்டு தான். இது பாருங்க, காம்பவுண்ட் ஒட்டி ஃபுல்லாக வீடுகளுமே இருக்கு. ஓகேங்களா? பிளாட்டுக்கு பிளாட் ஸ்ட்ரீட் லைட்லாம் கூட கொடுத்துருக்காங்க. 6 ஃபீட் வரையில காம்பவுண்ட் வாலும் டிஃபால்ட்டாகவே ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் வில்லா பிளாட்ஸாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட் ஹைவேஸ் மேலே இருக்கிறது ஒரு மெயின் ரீசன். ரெண்டாவது, நம்ம சைட்டை விட்டு வெளியே போய் சும்மா ஒரு 300-400 மீட்டர்ஸ் நடந்தாலே பஸ் ஸ்டாப் வந்துருங்க. 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுமே வந்துடும். சரி, இந்த சைட் இருக்க லொகேஷன் நம்ம செங்கல்பட்டுல, ப்ராப்பராக நம்ம பாலூர்லங்க. நம்ம சைட்டுக்கு செங்கல்பட்டு வழியாக வரலாம். இதோ சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவர் ஏறி சிட்டிக்குள்ள இருந்து வரும்போது ஃப்ளைஓவர் ஏறி ரைட் சைடு இறங்குனீங்கன்னா நம்ம ஒரகடம் ரூட் வரும். இது வழியாக போன ஒரகடம் ஒரு இடத்துல லெஃப்ட் எடுத்தா இங்கேருந்து கரெக்டாக 10 மினிட்ஸில் நம்ம சைட்டு. நம்மளோட சைட்டுக்கு செங்கல்பட்டில் பாலூரில் அமைஞ்சிருக்க நம்ம சைட்டுக்கு பல வழிகள் இருக்குங்க. ஒன்று நீங்கள் பார்த்துருக்கிறது தான் பஸ் டிப்போ, செங்கல்பட்டு பஸ் டிப்போ. இதுலேருந்து கரெக்டாக 10 மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸில் செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகிற ஸ்டேட் ஹைவேஸ் இதுதான். இதுக்கு மேலேயே அமைஞ்சிருக்கிறதா நம்ம சைட்டு. ஒரு பக்கம் செங்கல்பட்டு 10 நிமிஷம், இந்த பக்கம் வாலாஜா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா காஞ்சிபுரம். இன்னொரு பக்கம் இங்கேருந்து அதே 10 நிமிஷத்தில் ஒரகடம் கனெக்ட் ஆகலாம். இங்கேருந்து அதே 10 நிமிஷத்தில் சிங்கப்பெருமாள் கோயிலையும் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகலாம். ஸோ பல அப்ரோச்சஸ் இருக்குது நம்ம சைட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஹைவேஸ் மேலே இருக்கிறதுனால, ஆன் மெயின் ரோட்டு மேலே இருக்கிறதுனால பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சைட்லேருந்து ஷார்ப்பாக வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் தாங்க வரும். சரியா? ஸோ இன்னொரு விஷயம், கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ல இருந்தோ, தாம்பரத்தில் இருந்தோ, கோயம்பேடுல இருந்தோ, இந்த சைட் காஞ்சிபுரத்தில் இருந்தோ, செங்கல்பட்டுல இருந்தோ ஸ்ட்ரெயிட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சைட்டை விட்டு வெளியே வந்தால் ஸ்டேட் ஹைவேஸ், ரைட் எடுத்தால் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா பஸ் டிப்போ, அவ்வளோதாங்க. அதே மாதிரி செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸு, செங்கல்பட்டு கோர்ட்டு, இது எல்லாமே அதே வெறும் ஒரு 10 நிமிஷம் டிரைவிங் டிஸ்டன்ஸ் மட்டும் தானுங்க. ஓகேங்களா? ஸோ செங்கல்பட்டில் இது மாதிரி ஸ்டேட் ஹைவேஸ் மேலே இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். காம்பவுண்டுக்கு அந்தாண்டா ஃபுல்லாக வீடுங்க. மரங்க ஃபுல்லாக மறைச்சிட்டு இருக்கிறனால வீடுகளை கிளியராக காட்ட முடியல. குறைஞ்சது ஒரு 60 வீடுகள் அந்த லொக்கேஷனால் பார்க்க முடிஞ்சுதுங்க. சரிங்களா? ஸோ வந்து பாருங்கள், சைட்டு நல்லா இருக்குது. முக்கியமாக எங்கெல்லாம் நீங்கள் வாங்கி போடணும்னா இது மாதிரி இடத்தெல்லாம் சூஸ் பண்ணி வாங்கி போடுங்க. ரேட் அப்ரிசியேஷன் எல்லாம் மடன்னு ஏறுங்க. சரி, இங்கே வீடு கட்டி வராங்களே, அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு என்னன்னு கேட்குறீங்களா? பக்கத்தில் இருக்கவே இருக்குது. செங்கல்பட்டில் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ளே நிசானா இருக்கட்டும், அண்டு விப்ரோ, சிடிஎஸ், கேப்ஜெமினி அப்படின்ட்டு என் நம்பர் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஈவன் உள்ளே ராயல் என்ஃபீல்டு இருக்குது, டிவிஎஸ் இருக்குது, யமஹா இருக்குது. இது மாதிரியான பெரிய பெரிய எம்என்சிஸ் கம்பெனிஸுமே உள்ளே இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? அண்டு ஒரு பக்கம் நம்ம மஹேந்திரா சிட்டி இருக்குங்களா, அதுக்கப்புறம் அதை தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஜோஹா ஸ்டான்ஷியாக பார்க்க முடியும். அண்டு அதே மாதிரி இந்த சைடு ஒரகடம் வெறும் 10 நிமிஷம் தான் நான் சொன்னேன். ஒரகடம் போனீங்கன்னா அப்போலோ டயர்ஸு, டைம்லரு, ராயல் என்ஃபீல்டு, ரெனால்ட் நிசான் அப்படின்ட்டு அங்கே இல்லாத தொழில் வாய்ப்புகளா? அதனால் என் நம்பர் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் அண்ட் மெக்கானிக்கல் கம்பெனிஸ் இந்தியன் அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே நம்ம சைட்டை ஒட்டி இருக்குங்க. வண்டி எடுத்தால் மேக்ஸிமம் ஒரு 10-15 நிமிஷம் தான். இந்த சைடு ஒரகடம், இந்த சைடு சிங்கப்பெருமாள் கோயில், இன்னொரு பக்கம் செங்கல்பட்டு அப்படின்னுட்டு ஈஸிலி கரெக்டபிள் டு 3 மெயின் ஏரியாஸ். சரிங்களா? ஸோ அதனால் இங்கே நீங்கள் பிளாட் வாங்கலாங்க. இங்கே பிளாட் ஸ்டார்டிங் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 880 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வித் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவோடவே இருக்குது. என்னதான் ஸ்டேட் ஹைவேஸ் மேலே இருக்குன்றது ஒரு பெரிய ரீசனாக இருந்தாலும் இங்கே அக்கம் பக்கத்தில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துகிட்டு இருக்குங்க. இங்கே ஒரு 6 லைன் ரூட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு அப் டு செய்யாறு வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு புதிய துணை நகரம் வரப்போகுது. அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், சிங்கப்பெருமாள் கோயில் ரூட் வழியா சிபிஆர்ஆர் ரோடு மகாபலிபுரம் பூஞ்சேரி ஆரம்பிச்சு சிங்கப்பெருமாள் கோயில் வழியா அப் டு காட்டுப்பள்ளி அதானி போர்ட் வரைக்கும் கரெக்டாக அந்த சிபிஆர்ஆர் ரோடு நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் வழியா போகுது. ஸோ நம்ம சைட் வந்து அது ஒரு 10 நிமிஷம் கனெக்டபிள் டிஸ்டன்ஸ் வைங்களேன். முக்கியமாக சிஎம்டிஏ லிமிட்ல நம்ம செங்கல்பட்டு வரைக்கும் சேரப்போகுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் சிட்டி லிமிட்டுக்குள்ள வந்துடும். கொஞ்ச நாள் இந்த சென்ஸ் இன்னும் ஒரு அடுத்த ஃபியூ இயர்ஸில். சரிங்களா?
இதெல்லாம் பார்த்து தொலைநோக்கு பார்வையோட இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டேட் ஹைவேஸ் மேலே லட்டு மாதிரி லொகேஷன், ஒரு பக்கம் செங்கல்பட்டு, இன்னொரு பக்கம் வாலாஜாபாத், இன்னொரு பக்கம் சிங்கப்பெருமாள் கோயில், இன்னொரு பக்கம் ஓரகடம். இங்கே பிளாட் ரேட் என்னவா இருக்கும்? காம்படிட்டிவ் ரேட் பார்த்தீங்களா, 3,999 rupees per square feet. இங்கிறது வெறும் 5 minutesல இருக்க நம்ம சைட், அதுவும் ஸ்டேட் ஹைவேஸ் மேலே இருக்க நம்ம சைட்டில் 2,250 ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. வெறும் 2,250 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு ஆன் ஸ்டேட் ஹைவேஸ் மேலே பிளாட்டுகள் எங்கேயுமே கிடைக்காது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க. இருக்கிற 2.5 ஏக்கரில் இருக்கிற 65 பிளாட்டுகளில் 10-15 பிளாட் ஆல்ரெடி போயிருச்சு. ஒரு 840 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கினீங்கன்னா வெறும் 18 லட்ச ரூபா தாங்க. இல்லை சார் வாங்குறோம் ஒரேடியாக வீடாகவே கட்டி கொடுத்துருங்களேன் அப்படின்னா ஸ்ரீ பாலாஜி என்டர்பிரைசஸ் ஒரு 36 லட்ச ரூபாய்க்கு, இதோ இந்த வீடுகளுக்கெல்லாம் மத்தியில் இந்த காம்பவுண்டுக்குள்ளே 36 லட்ச ரூபாய்க்கு வீடாகவும் கட்டித்தருவாங்க ஸ்டேட் ஹைவேஸ் மேலேயே. என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். பட் நான் ஒரு இன்வெஸ்டராக இங்கே கண்டிப்பாக நான் பிளாட் வாங்கி போடுவேன். மெயின் ரீசன் என்னென்னா ஸ்டேட் ஹைவேஸ் மேலே, ரெண்டாவது 4-way அப்ரோச். ஸோ ரீசனபிளான ப்ரைஸு, நல்ல டீசெண்டான லொகேஷன் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சைட் பிடிக்கும். அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்குறவங்களுக்கு ஃப்ரீ கேப் சைட் விசிட்டுமே இவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடு தேடி கார் வரும், காரில் ஏறுங்க, ஃபேமிலியோட வந்து விசிட் பாருங்கள். கண்டிப்பாக சைட் பிடிக்கும், பிடிச்சிச்சுனா புக் பண்ணிக்கோங்க. அண்ட் லோ பட்ஜெட்டில் லேண்ட் வீடு பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இன்னும் பல ப்ராப்பர்ட்டிஸ் வர காத்துக்கிட்டு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from உங்கள் GS.